இன்றைய தினமும் பல்வேறு சம்பந்தமான நிறைய விடயங்களை கலந்துரையாடுவதற்கு கலையகத்தில் இணைந்திருக்கின்றார் உளவியலாளர் அகமது இஃப்திகார் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. எங்களுடைய அழைப்பை ஏற்று கலையகத்துக்கு வருகை தந்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. ஓகே, தேங்க்யூ. நவீன காலகட்டத்தில் அடிக்கடி பேசக்கூடிய ஒரு விடயம் அப்படின்னா சூசைட் தான்ல. ஸோ இந்த தற்கொலை சம்மந்தமாக நிறைய விடயங்கள் நாங்கள் கண்டிப்பாக பேசணும். ஏன்னா எல்லாருமே டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க, ஒரு செல்ஃப் ட்ராமாக்குள்ளே போகிறாங்க. இப்படி அதிகமாக ஒரு டிப்ரெஷன் அதிகமாக இருக்க காரணத்தினால தற்கொலையும் பண்ணிக்கிறாங்க. ஸோ அடிக்கடி நாங்கள் கண்டிப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயமே இதுதான். ஸோ உளவியலாளருங்கிற அடிப்படையில் தற்கொலை சம்பந்தமான நிறைய விடயங்கள் நீங்கள் பேசணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஓகே. நாங்கள் இன்றைய கலந்துரையாடலில் தற்கொலை என்ன, அதற்கான காரணிகள் என்ன, அப்படியான ஆட்களை எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ணலாம், எவ்வாறான காரணிகள் தற்கொலைக்கு இட்டு செல்லும் மனிதர்களை எப்படி சமூகத்தை இப்படியான பிரச்சனையிலிருந்து பாதுகாக்கலாம் என்றெல்லாம் நாங்கள் இன்றைய கதைப்போம். தற்கொலையை பொறுத்தவரையில் அருணி, நான் நினைக்கிறேன், ஒருவர் தண்ட உயிரை இன்டென்ஷனலி நானே மாய்த்துக்கோ தான் நினைத்து ஒரு பர்பஸ்லி செஞ்சிருவாங்க. அதுதான் நாங்கள் தற்கொலைன்னு சொல்லுவோம். தனக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்தது போதும், தண்ட உயிரை மாய்த்து விட்டால் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த துறையில் மிச்சம் காலம் ஒர்க் பண்ணுறன்றதை நான் சொல்கிறேன். நம்மளை சந்திக்கிற நிறைய பேர் சொல்லுவாங்க வாழ்ந்தது போதும் சொல்லுவாங்க. பார்த்தா 15 வயசாக இருக்கும், ஒரு 40 வயசுலேயும் வாழ்ந்தது போதும்னு சொல்லுவாங்க. நான் தான் சந்தித்த பெரிய 60-70 வயசு வாழ்ந்தது போதும்னு சொன்னாக்களையும் பார்க்க இளைஞர் பருவத்தில் நிறைய பாய்ஸ் கேர்ள்ஸ் அதே நேரம் கல்யாணம் முடித்து ஆரம்ப கட்டத்தில் வாழ்ந்தது போதும்னு சொன்னாங்க. இப்படி தான் நிறைய பேர் வாழ்ந்தது போதும்னு முடிவெடுக்கிறாங்க. தன்னை தானே மாய்த்து கொள்றதுக்கு பல காரணிகள் இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் சூசைடுன்றது இலங்கையில் மட்டும் இல்லை, உலகத்திலேயே இறப்புகள் நடக்கிறதுல மெயின் ரீசனாக கொண்டு வருவாங்க ஆக்சிடெண்ட்ஸ். அதுகளுக்கு பிறகு முக்கியமான ஒரு சூசைடூடாக டெத்ஸ் நடக்கிறதும் நம்பர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் கூட்டிகிட்டு தான் இருக்குது. ஆகவே அண்மை காலத்துலேயும் பல நாங்கள் சூசைடுகள் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இந்த உலகத்தில். அதே நேரம் மெயினாக நம்ம நாட்டில் பல சின்ன குழந்தைகள் சூசைட் பாடசாலை குழந்தைகள் சூசைட் செய்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் தானே. ஆகவே இந்த சமூகத்தில் ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. இப்படியான நிலைமையிலிருந்து பிள்ளைகளை பாதுகாத்து இருக்கிறது, இளைஞர்களை பாதுகாத்து இருக்கிறது, யுவதிகளை பாதுகாத்து இருக்கிறது. எனக்கு ஞாபகம், ஒரு வைத்தியர் எனக்கு கால் அடித்து சொன்னார், லாங் பில்டிங்ஸ், அதாவது பெரிய பெரிய ஹை பில்டிங்ஸ் எல்லாம் கட்டியிருக்கிறாங்க கொழும்பில், பிள்ளைகள் பாய்ஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க என்றால் என்ன காரணம் என்றால் அந்த கட்டத்தில் தான் இந்த நம்மளோட நெலும் குலன முக்கியமான பில்டிங்ஸில் இருந்தெல்லாம் பிள்ளைகள் அவருடைய காதல் தோல்விக்காக வேண்டி, அவருடைய பாடசாலை பிரச்சனைகளுக்காக வேண்டி குதித்து தன்னை உயிரை மாற்றி கொண்ட சம்பவங்கள் நடக்கிற நேரம் நம்மளுக்கு கோல் வரும். அப்படி அது நேரம் நம்மளோட அனுபவப்படி பார்த்தால் ஹரணி, நிறைய பேர் கோல் எடுத்து சார் நான் இப்போ சூசைட் செய்வான்னு கேட்பாங்க நமக்கு. அப்படியான சந்தர்ப்பங்கள் எல்லாம் நம்மளோட நேரம் எப்படி இருக்கும்? நான் சொல்லுவோம், ஆறுதல் படுத்துவோம், அவசரப்பட வேணாம் என்னெல்லாம் கதைப்போம். இல்லை சார் நம்ம போதும்ன்றது தான் நம்ம கால் எடுத்து சொல்லுவோம். நம்ம பக்கத்தில் வைஃபை வச்சுட்டு நல்லா சந்தோஷமாக இருப்போம். உடனே நம்ம கால் எடுத்து ஆன்சர் பண்ணி கூலாயிருங்கன்னு நம்ம சொல்லுவோம். கொஞ்சம் நேரம் கதைச்ச பிறகு இறங்கிடுவாங்க. நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே உளவியலுக்கும் இந்த தற்கொலைக்கும் மிச்சம் நெருக்கமான ஒரு உறவு இருக்கிறது. தற்கொலை மனிதனுக்கு இப்படியான சிந்தனைகள் வார்த்து காரணமும் தண்ட மனோநிலையில் உள்ள பிரச்சனைகள் தான். தொடர்ந்து நாங்கள் கதைப்போம் எவ்வாறான காரியல், தொடர்ந்து நாங்கள் கதைப்போம் ஒரு விடயங்களாக. மெயினாக சொல்லப்போனால் இப்போது இதுக்கான ஒரு மெயின் ரீசன் உளவியல் பிரச்சனைகள் எதனால இவங்க தற்கொலை எண்ணத்துக்கு தூண்டப்படுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உளவியலாளர்களை நான் நினைக்கிறேன், ஆரம்ப காலத்திலேருந்தே குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழல் கொடுக்கணும் தானே. ஆரம்ப காலத்திலேருந்தே குழந்தை பேட்டிலிருந்தே நல்ல பாதுகாப்பான அன்பான சூழலில் பிள்ளைகளை வளர்த்துருக்கோம். அப்படி போனால் உளவியல்சால் பிரச்சனைகளுக்கு உட்படுறாக்கள் இருக்காங்க தானே. அது டிப்ரெஷனாக இருக்கலாம், அதுக்கு ட்ரோமாக்களாக இருக்கலாம், அதாவது காரசாரமான பேரண்டிங், அதாவது ஒரு கடுமையான பேரண்டிங் ஒன்றும் அப்படியான ட்ரோமாக்களை உருவாக்கும். அதே நேரம் டிப்ரெஷனுக்குரிய மன உளைச்சலுக்குரிய காரணிகள் எடுத்து பார்த்தாலும் பல மல்டிஃபேக்டர் தானே, பல காரணங்கள் சம்மந்தப்படும். அது குழந்தை வளர்ப்பாக இருக்கலாம், குழந்தை இருக்கிற சூழலில் நடந்த சம்பவங்களாக இருக்கலாம், பொருளாதார பிரச்சனைகளாக இருக்கலாம்,
உறவுகளில் மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம். இவைகள் எல்லாம் ஏற்றத்தாழ்வுகள் வரும்போது உளவியல் பிரச்சனை உருவாகும். உளவியல் பிரச்சனையில் அவங்க கடைசி கட்டத்தில் சொல்லுவாங்க, இதனை தாங்கி கொள்ள இல்லாதால நாங்கள் மாய்த்து கொள்கிறோன்னு முடிவெடுப்பாங்க. அப்போ காதல் தோல்வி நான் பார்த்துருக்குறோம். காதலில் ஒரு பிரேக்கப் பண்ணால் ஒன்றோ தற்கொலை செய்வான், இல்லாட்டி ட்ரக்ஸுக்கு போவானோ. காதல் தோல்வி அடைந்த நிறைய பேர் நம்மகிட்ட வந்து கதைச்சி ட்ரக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி அதில் ஆறுதல் எடுத்த ஆரம்பத்தில் ட்ரக்ஸ் வந்து தன்னை உயிரை மாய்த்து கொள்ள சொல்லும் ஒரு கட்டத்தில். நான் ஆரம்பத்தில் கிட்டத்துலேயும் நிறைய ட்ரக் அடிக்டான பிள்ளைகளை நான் பார்த்துருக்கிறேன். இளைஞர்களும் காதல் தோல்வி தான் ஆரம்பம். அது போய் ட்ரக்ஸ் குடித்து நல்லா ட்ரக் அடித்து அதுக்கு அடிக்ட் ஆனது பிறகு ட்ரக்ஸ் தன்னை கொல்ல சொல்லும். அதாவது அந்த மூளையில் இருக்கிற கலங்கள், மூளைக்கு தேவையில்லாத பதார்த்தங்கள் போய் மூளை சரியான முறையில் இயங்காட்டி அது நெகட்டிவான எதிர்மறையான சிந்தனைகளை உருவாக்க தொடங்கும். அப்போ அது சொல்லும், நீ போய் மாய்த்துக்கொண்டு. அப்போ போனது பாதுகாத்து கொள்வது ட்ரக்ஸ் போய் திரும்ப வர மாய்த்து கொள்ள சொல்லும். ஆகவே நான் நினைக்கிறேன் பல காரணிகள் கொண்டு வரலாம் சூசைடுக்கு. மெயினாக ஆரம்ப காலத்தில் எப்படி பிள்ளைகளை வளர்த்தெடுத்தது, அதே நேரம் அவங்க எப்படி சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை கோப்பப் பண்ணுறாங்க, எப்படி அவங்க அணுகுறாங்க. அது அநேகமாக இதை பிரச்சனை இருக்கிறது வந்து யுவதிகள் இளைஞர் பருவத்தில் தான் நான் நினைக்கிறேன். அடல்ட்ஹுட்டில் தான் மிச்சம் சூசைடல் அட்டெம்ப்ட்ஸ் நடக்குது. சில உளவியல் கோளாறுகள் உள்ளாக்களும் இப்படி தன்னை மாய்த்துக்கொள்ளணும்னு சொல்லுவாங்க. அது வந்து பர்சனாலிட்டி டிஸார்டர் உள்ளாக்கள், ஆளுமை கோளாறுகள் உள்ளாக்கள் கையை வெட்டி கொள்வாங்க, கழுத்தை வெட்டி கொள்வாங்க, தன்னோட ப்ரைவேட் பார்ட்டுகளை வெட்டி கொள்வாங்க. ஆனால் ஒன்றும் நடக்காது. அது உளவியல் கோளாறு பர்சனாலிட்டி டிஸார்டரோட பார்க்கும்போது அந்த அறிகுறிகள் இருக்கும். செல்ஃப் ஹார்மிங்னு சொல்லுவாங்க. அநேகமாக பல காரணிகள் இருக்குது. அதே மாதிரி நான் சொன்ன ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், ஜாப்ஸ் கிடைக்காது. எந்தெந்த காரணிகள் மன உளைச்சல்களுக்கு, மன நெருக்கடிகளுக்கு, உளவியல் பிரச்சனைகளுக்கு தள்ளுமோ அது அநேகமாக தற்கொலைக்கும் திரும்ப இட்டு சொல்லும். உளவியல் பிரச்சனைகள் சரியான முறை அணுகப்படாட்டி, சரியான முறையில் சமூகத்தில் விழிப்புணர்வு ஊட்டப்பட்டு நல்ல முறையில் அதனை நாங்கள் கையாள விடேன் சூசைடுன்றது சர்வசாதாரணமான முடிவுகளாக எடுத்துக்கொள்வாங்க. ஆனாலும் ஒரு காரணியை மாத்திரம் வைத்து ஒரு மனிதன் சூசைட் செய்தன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். பல காரணிகள் சம்மந்தப்படும் தானே. ஆகவே நான் நினைக்கிறேன் சூசைட் சம்பந்தமான பிரச்சனைக்கு பல காரணிகள் சம்மந்தப்படும். அது குழந்தை வளர்ப்பிலிருந்து, சம்டைம் குழந்தை உருவான கருவுற்ற காலத்திலிருந்து சில பிரச்சனைகள் குழந்தைக்கு ஊட்டப்பட்டிருக்கலாம் பிரெயினில். அப்போ அதுவும் சம்டைம் ஜெனட்டிக் ஊடாக வரலாம். உளவியல் பிரச்சனைகளை கையாளுறது யாரும் பயப்பட தேவையில்லை. அதுவும் நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஞாபகப்படுத்துகிறேன். சின்ன ஒரு பிரச்சனை உளைச்சலாக இருக்கலாம், தூக்கம் போகாத இருக்கலாம், ஃபோனுக்கு அடிக்டான இருக்கலாம், இப்படியான உளவியல் பிரச்சனை இருக்குது. அது அவைகளை நாங்கள் அதனை நல்ல முறையில் அணுக வேண்டும். சில குழந்தைகள் இருப்பாங்க இன்டலெக்சுவலி டிசேபிள் ஆனாக்கள், உதாரணமாக புத்தி அதாவது குறைந்த பிள்ளைகள், புத்தி குறைந்த பிள்ளைகள், இவர்களும் சம்டைம் சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை பார்க்கும்போது தன்னை மாய்த்து கொள்வாங்க. ஆகவே மனோநிலை பாதிக்கப்படுற எல்லா காரணிகளும் சூசைடுக்கு இட்டு செல்லும். போதைப்பொருள் முக்கியமான ஒன்று, சமூகத்தில் உள்ள குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் முக்கியமான ஒன்று, நிதிசார் பிரச்சனை இருக்கலாம், தனக்கு தாங்கி கொள்ள முடியாத எந்த பிரச்சனை இருக்கலாம், காதல் தோல்வியாக இருக்கலாம், எல்லாம் ஆல் ஃபேக்டர்ஸாக இம்பார்ட்டன்ட். இளம் வயதில் எல்லாத்துக்குமே வந்து உண்டாகிற ஒரு பிரச்சனை இந்த காதல் தோல்வி தான் இல்லையா? கண்டிப்பாக தமிழை வணக்கம் நிகழ்ச்சியை வந்து பார்த்து கொண்டிருக்க அனைவருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். குறிப்பாக சொல்ல போனால் இந்த இமோஷ்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமாக வந்து கோபம் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க வந்து கத்துவாங்க, இல்லாட்டினா வந்து அமைதியாக இருப்பாங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப கவலையாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் சம்டைம்ஸ் வந்து அழுவாங்க, இல்லாட்டினா வந்து ஒரு 2-3 பாடல்களை கேட்டால் அவங்களாவே அப்படியே வந்து காமாகி கொள்வாங்க. சில பேர் வந்து தனிமைப்படுத்தப்படுவாங்க.
அப்படியே சுற்றி வர வந்து நிறைய பேர் வந்து இருந்தாலுமே நமக்குன்னு யாருமே இல்லையோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களோட மைண்ட்குள்ளே ஓடிட்டே இருக்கும். சில பேர் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து இருப்பாங்க. ஆனா மைண்ட் அளவில் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப அலோனாக தான் இருப்பாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் எனக்கு வந்து பர்சனலாக வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்து சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து ஓகேவா இருந்தாலுமே வந்து நீங்கள் வந்து லைக் பண்ணுற அந்த ரீல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரீல்ஸ் இன்ஸ்டாகிராமில் நாங்கள் பர்சனலாக நாங்கள் பார்க்கக்கூடிய அந்த ரீல்ஸ் வந்து உங்களை காட்டி கொடுத்துரும் நீங்க என்ன மாதிரியான மனநிலைமையில இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நாங்க மட்டும் கிடையாது, எங்களை சுற்றி உள்ளவங்களும் வந்து நாங்க வெளிப்படையா அந்த அவங்க கிட்ட வந்து பேசலாட்டியுமே கூட சமூக வலைத்தளங்களினூடாக வந்து நாங்க என்ன மாதிரியான நிலைமையில இருக்கோம், நாங்க என்ன மாதிரியான வீடியோக்களை வந்து லைக் பண்றோமோ அதே மாதிரி எடுத்து காட்டும். அந்த மாதிரியான ரீல்ஸுகளை அதிகமாக நாங்கள் பார்க்க வந்து இன்னுமே வந்து டிப்ரெஷனுக்குள்ளே போகும். நாங்கள் ஏதோ ஒரு விஷயம் வந்து யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக சமூக வலைத்தளங்கள் வந்து யூஸ் பண்ண பார்ப்போம். ஸோ சமூக வலைத்தளங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அடடே நாங்கள் முதல்ல இருந்த மாதிரியே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்பு வந்து அப்படியே வந்து வளர்ந்துடும். ஸோ இமோஷ்னலை வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அதிகமாக கோபம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, கவலையாக இருந்தால் என்ன பண்ணுறது, தனிமையாக இருந்தால் என்ன பண்ணுறது, நிறைய வந்து வழிகாட்டல்கள் மட்டும் இருக்குது. ஸோ தற்கொலை தான் வந்து காரணம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து கிடையாது இல்லையா? அதை பற்றின ஒரு கருத்து. இமோஷனல் ரெகுலேஷன் சொல்லுவோம். தன்னை உணர்ச்சிகளை ஒருமுகப்படுத்தி கையாளுறது முக்கியமான ஒரு ஸ்கில், அது ஒரு திறன். பர்சனாலிட்டி டிஸார்டர் உள்ளாக்களுக்கு இது கஷ்டம். உதாரணமாக அது அதாவது ஆளுமை கோளாறு உள்ள பிரச்சனை உள்ளாக்களுக்கு கஷ்டம் அது. ஆகவே கோபம் போராக்களுக்கு பல வேலைகள் செய்யலாம். கோபத்தை குறைத்து கொள்வது, வெறுமனே கோபம்தான் தன்னை மாய்த்து கொள்றதுக்கு காரணம்னு நமக்கு சொல்லலாம். அந்த இடத்துல வந்து கவலை, கோபத்தோடு சேர்ந்து கவலை வரும், கவலையோடு சேர்ந்து தனிமை வரும். அப்படி இமோஷன்ஸ் மாறி மாறி வந்து கனெக்ட் ஆகிடும். எல்லோரும் நீங்கள் சொன்ன மாதிரி பக்கத்தில் எல்லாரும் இருப்பாங்க, ஆனால் ஒத்துழைமை இல்லாத மாதிரி இருப்பாங்க. ஆகவே இமோஷன் பேலன்ஸ் பண்ணுறத நம்ம சின்ன காலத்துலேருந்தே பழகிக்கொள்ளணும். நாமளாகவே ரீசன்ஸ் கிரியேட் பண்ண. நம்ம அப்பா கோவக்காரன் தானே, நானும் கோவக்காரன். அம்மா சொல்லுவாங்க அம்மா கோவக்காரி தானே, நம்ம இப்போ பிள்ளைகள் எல்லாம் கோவக்காரி தானே. அப்போ இல்லாட்டி சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேரும் நல்லா இவங்களோட பார்ட் அண்ட் பார்ட்டிக்கு கோவம் போகுது, அசுட்டி போகுது, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அது அப்படியெல்லாம் சம்மந்தம் இல்லை. நம்மளோட இமோஷன்ஸில் ரெகுலேட் பண்ணலாம். நம்மளோட மனசை ரெகுலேட் பண்ணினா நீங்கள் உங்களோட இமோஷன்ஸ் ரெகுலேட் ஆகும். அநேகமாக மனதில் தாக்கங்கள் இருந்தால் இமோஷன்ஸ் கூடி குறையும் தானே. அது கவலையாக இருக்கலாம், சோகமாக இருக்கலாம், அது கூடி குறையும். அதில் ஒன்று தான் இந்த கோபம். ஆகவே கோபம் வாராக்கள் கவனமாக இருக்கணும். எந்த சூழலில் நீங்கள் இருந்துக்கொண்டு இந்த கோபத்தை எடுக்கிறீங்க, பக்கத்தில் யாரோடு இருக்கிறீங்க, கோபம் வாரத்துக்கு முன்னுக்கு வந்த சிந்தனை என்ன, அதெல்லாம் யோசித்து பார்க்கணுமா. அவங்க அந்த இடத்துலேருந்து இருந்தால் எனக்கு கோபம் வரும்னா நான் அந்த இடத்துலேருந்து மூவ் ஆகுது. சில மக்களை பார்த்த சில ஆக்களுக்கு கோபம் வரும். அப்போ அவங்களோட எந்த வித தொடர்பும் இல்லாமல் கொஞ்சம் அளவாக இருக்கிறது. பர்சனல் பவுண்ட்ரிகளை வைத்துக்கொள்வது தெரிந்தானே, அது ஒரு ஸ்கில். அதே மாதிரி தனக்கு தொடர்ந்து மனநிலையில் பாதிப்புகள் வர மாதிரி விளங்கினால் உங்களுக்கு கோபம் டக்குன்னு வந்துடும். அப்போ நீங்கள் தொடர்ந்து எச்சியாக மனதை பேலன்ஸ் பண்ணுற மைண்ட்ஃபுல்னஸ்ஸான ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகணும். அது உங்களுக்கு முடிவெடுக்கலாம். ரீட் பண்ணுறதா இருக்கலாம், வாக் பண்ணுறதா இருக்கலாம், ப்ரீத்திங் பண்ணுறதா இருக்கலாம், நல்ல ஒரு கப் வாட்டரை குடிக்கிறதா இருக்கலாம், அதே நேரம் நல்ல ஃப்ரெண்டோட ஒரு காலாக இருக்கலாம், அதே நேரம் அம்மா அப்பாவோடு இருந்து கதைக்கிறதா இருக்கலாம், அதே நேரம் விருப்பமான ஒரு புக்கை வாசிக்கிறதா இருக்கலாம். இப்படி நமக்கு செலக்ட் பண்ணி வைக்கலாம். அதே நேரம் கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் இருக்கிறதா இருக்கலாம், அதே நேரம் ஒரு சமூக வேலையில் ஈடுபடுறதா இருக்கலாம். இப்படி நம்மளோட லைஃபுக்கு தேவையான நம்மளை பேலன்ஸ் பண்ணுற ஆக்டிவிட்டீஸுக்குள்ளே எப்போவுமே நம்ம ஒரு பிளான் ஒன்று இருக்கும். நமக்கு திடீர்னு கோபம் வராது. கோபத்தை நீங்கள் அதாவது ஒரு முகாமை செய்ய விட்டால் தான் கோபம் வெளியே வரும். நம்மகிட்ட ஒரே கேட்பாங்க கோபம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் வரும். ஆனால் நம்ம எல்லாருக்கும் படித்து கொடுக்குறாக்கள் தானே, கவனமாக இருக்கணும். நம்ம வீட்டுக்கு போனாலும் அது கேள்வி வரும். இந்த கேள்வி இந்த எபிசோட பார்த்தா கேட்பாங்க, என்ன கோபம் யாருக்கும் வரும். அதான் முகாமை செய்கிற பழக்கம் இருக்கணும். ஆனால் படித்து கொடுக்குற வரைக்கே கோபம் கூட வரப்படாது. அப்படி இருக்கு என்ன, அம்மா அப்பா கோபத்தை பற்றி படித்து கொடுக்குறதா இருந்தால்
நம்மளோட கோவம் படித்து கொடுக்குற மாணவரை பார்க்க கூட இருக்கப்படாது. நம்ம கோவம் வருது பிள்ளை, இந்த கோவம் வந்தால் இப்படி இப்படி நடந்துக்கொள்ளணும் என்ற கற்பினைகளை கற்பித்தல் செய்யணும் பெற்றோர். நான் நினைக்கிறேன் உங்களை சுற்றி இருக்கிற காரணிகளில் நீங்கள் அவதானமாக இருக்கணும். கோவம் வர நேரங்களில் சூசைடுக்கும் கோவத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. ஆனால் சூசைட் தன்னை மாய்த்து கொள்றதுக்கு பல காரணிகள் இருக்குன்றது நான் ஆரம்பத்தில் சொன்னேன். அதுலேயுமே இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எனக்கு சூசைட் பண்ணிக்கணும்னு ஒரு தாட் வந்து வருது, என்ன பண்ணணும்னு தெரியல, எப்படி அந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியல. அப்படி அவங்க சொல்ல வாராங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் உளவியலாளராக இருந்த ஒரு அடிப்படை? நல்ல ஒரு கொஷன். பொதுவாக உளவியல் பிரச்சனை உள்ளாக்கள் அதாவது சிவியர் லெவல் டிப்ரெஷனாக இருக்கலாம், சிவியர் லெவல் ட்ரோமாவாக இருக்கலாம், சிவியர் லெவல் பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸாக இருக்கலாம். இவங்க இப்படி வளமையாக கதைப்பாங்க. நீண்ட காலமாக பிரச்சனைகளுக்கு உள்ளவர்கள் தான், நீண்ட காலமாக மருத்துவர்களோட உதாரணமாக மாத்திரைகளை குடிச்சு கொண்டிருக்கிறார்கள், நீண்ட காலமாக ஒரே பிரச்சனையில் தொடர்ந்து கஷ்டப்படுறார்கள் தான் இப்படி கதைப்பாங்க. இன்றைக்கு லவ் ஃபெயிலியர், நாளைக்கு தற்கொலை செய்ய மாட்டாங்க, பயப்படுவானமோ. அப்போ நம்ம இவங்களுக்கு என்ன செய்வோம், நம்ம இவங்களோட இருந்து தாட்ஸில் கதைப்போம். அவங்களோட சிந்தனைகளில் மாற்றங்கள் வர மாதிரியான கொஷின்ஸை போட்டு சிந்தனையில் உள்ள பிரச்சனைகள் கோளாறுகளை நாங்கள் கண்டுபிடிச்சி காட்டுவோம் அவனுக்கு. இப்போ நீங்கள் தற்கொலை செய்கிறதால வர அடுத்த விளைவுகளை பற்றி கதைப்போம், அதனால் வர நன்மைகள் தீமைகளை பற்றி கதைப்போம். எப்படியும் அவங்களோட சிந்தனையில் மாற்றங்களை உருவாக்கும். ஆனால் நமக்கு தெரியும் வேறு என்ன லெவல், சிவியர் லெவலாக மாட்ரேட், அப்படி அந்த லெவலை வச்சு நமக்கு தெரியும் வேறு ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஆனால் சின்ன மாட்ரேட் லெவல் உள்ளாக்கள் மாத்திரைகளை குடிப்பாங்க. அதே நேரம் மாடிகளெல்லாம் போய் பாயிறது, பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கும் பில்டிங்கில் போயெல்லாம் பாயிரன்றது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பயன்படுத்தி கொள்வாங்க. அப்படியான சந்தர்ப்பங்கள் அமையாமல் பார்த்துக்கொள்ளணும். அது நான் கதை ப்ரிவென்ஷனை பற்றி நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு நாங்கள் சிந்தனையில் நிறைய மாற்றங்களை உருவாக்குவோம். அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் நிறைய ஒழுங்குமுறைகளை ஏற்படுத்தி கொடுப்போம். அதே நேரம் அவங்களோட சூழலில் இருக்கிற மற்ற பாதுகாவலர்களுக்கான குடும்ப ஆலோசனைகளை செய்வோம். அவங்களோட பிரச்சனைகள் எதுன்றதை நான் சரியாக ஐடென்டிஃபை பண்ணி அதை காட்டுவோம். நம்ம தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், அம்மா அப்பா பிரச்சனையாக இருக்கலாம், சம்டைம் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கலாம். இவைகளை அட்ரஸ் பண்ணினாலே அப்படியான நிலைமையில் காதல் தோல்விக்கு சூசைட் பண்ண யாரும் கேள்வி இருக்கும், அப்படி இருக்குது. ஆனால் அதை நாங்கள் அட்ரஸ் பண்ணாதால தான், அதை நாங்கள் அட்ரஸ் பண்ணினால், அவங்களோட கதைச்சால், அவங்களோட கூப்பிட்டு கேட்டால் அதுக்குரிய சொல்யூஷனை நாங்கள் கைட் பண்ணலாம். ஏர்லி ப்ரிவென்ஷனை நாங்கள் செய்யணும். ஏர்லியாகவே நாங்கள் இன்டர்வியூ பண்ணி ஏர்லியாகவே நாங்கள் அதை அட்ரஸ் பண்ணுறாக்கெல்லாம் இருக்கணும். இப்படியான சூழல்களுக்கு நாங்கள் பிள்ளைகளை தள்ளக்கூடாது. இப்போ வீட்டில் நம்மளோட குடும்பத்துகளில் வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து இப்படி இருக்காங்க, ரொம்ப வந்து மென்டலி ஹராஸ்மெண்ட்டுக்குள்ளேயோ இல்லாட்டினா வேலை தரத்தில் வந்து யாராச்சும் ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இல்லாட்டினா வேர்டிங் ஹராஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்கள நாங்கள் பகைச்சிக்கிட்டா நமக்கு எதா மாதிரியான ஆபத்துகள் வந்து ஏற்படுமோ தெரியல. இப்போ பாடசாலைகளில் நாங்கள் எடுத்துக்க போனால் ஆசிரியர் வந்து இப்படி பண்ணிட்டாரு, என்ன பண்ணணும்னு தெரியல, எனக்கு நான் வந்து தற்கொலை தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறவங்க. ஸோ அப்படியான உள்ளவங்க வந்து இந்த பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அப்படியான இருக்க ஆக்களை வந்து எப்படி கையாளுறது? உண்மையிலே பேரண்ட்ஸும் பெரிய ஒரு பொறுப்போண்டு இருக்குது. எந்த அப்யூஸாக இருக்கலாம், செக்ஷுவல் அப்யூஸாக இருக்கலாம், இல்லாட்டி சந்தர்ப்பங்களை நீங்கள் சொன்ன மாதிரி பாடசாலையில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், காதல் பிரச்சனைகள் இருக்கலாம். அவங்களோட கதைக்கிற பழக்கத்தை உருவாக்கணும். இப்போ நம்ம கதைக்கலாம், அம்மா கேளாட்டி அப்பா கேளும், அப்பா கேளாட்டி சித்தி கேளும், யார் சரி ஒருத்தர் அவரோட கதைக்கலாம். அது முடிவை கொண்டு வந்து சேர்க்காது, ஒரு சின்ன ஒரு ஆறுதலாக தான் இருக்கும். ஆனால் இவங்கள மாதிரி ஆக்களை நீங்கள் எப்படியும் ஒரு தொழில்வான்மையான ஒரு ஆளோட சம்மந்தப்படுத்தணும். சில ஆக்களுக்கு பயம் இருக்குது, இந்த பிள்ளையை நான் கூட்டிகிட்டு போய் ஒரு சைக்காலஜிஸ்டையாக ஒரு கவுன்சிலர்ட்டையாக கொடுத்தா ஒரு ஸ்டிக்மடைசேஷன் மாதிரி, அதாவது அவருக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு நிலைச்ச மாதிரி நம்ம யோசிக்கிறேன். அப்படி இல்லை, நம்ம அவங்களுக்குரிய நல்ல ஒரு பிளானை கொடுக்குற இடம் தான் அந்த இடம். ஒரு 3வது நபர் தொழில்வான்மையான முறையில் அவரை ஹேண்டில் பண்ணணும். அப்படி இல்லாமல் நம்ம பக்கத்தில் இருக்கிற குடும்ப உறவுகள் மாத்திரம் இவருக்கு கொடுக்கல, அந்த பிரச்சனைக்கு சம்டைம் பேசுகிறவரே காரணமாக இருக்கலாம்.
ஆகவே அந்த குடும்பத்துக்குள்ளே இப்படியான பிரச்சனைகள் வரும்போது உங்களுக்கு தர அறிகுறிகள் தரலாம். கோவம் போதும், தூங்காமல் இருப்பாங்க, ஒரு வேலைக்கும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருப்பாங்க, தொழிலுக்கு போகாமல் இருப்பாங்க. இப்படியான நிலைமைகள் கல்யாண விடயங்கள் வரும்போது வித்ட்ரா பண்ணுவாங்க. இந்த காதல் தொழில் தானே, கல்யாணமே முடிக்க மாட்டேன் முடிவெடுப்பாங்க. இப்படி ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாத முடிவுகளை பேசிட்டு இருப்பாங்க. அப்போ பெற்றோர் இவங்களுக்கு ஒரு உளவியல் சார் வழிகாட்டல் தேவைன்றதை கண்டுபிடிக்கிறார்களாக இருக்கணும். அது போய் இவருக்கு ரகசியமாக செய்யணும், நாளைக்கு செய்யணும், இல்லை நம்ம கொஞ்சம் பெருத்தது பிறகு செய்யணும், இப்படியெல்லாம் இல்லை. அந்தந்த நேரத்தில் வழிகாட்டல் செஞ்சுட்டே இருக்கணும். நீங்கள் ரகசியமாக செய்கிறது வேறு, செய்யாமல் இருக்கிறது வேறு. கட்டாயம் நீங்கள் இவங்களை ஒரு உளவியலாளர்கிட்ட உளவியல் துணையாளர்கிட்ட சரியான முறையில் நல்ல முறையில் செய்கிற ஆக்கள்கிட்ட கூட்டின்னு போய் நீங்கள் அவங்களுக்கு வழிகாட்டல்னு எடுத்துக்கிறோம். முக்கியம். அது இல்லாமல் நாங்கள் திரும்ப திரும்ப அவருக்கு அட்வைஸ் பண்ணுறது, நீ ஒன்று இருந்தால் இன்னொன்று பார்க்கலாம் தானே, அப்படியெல்லாம் சொல்லி அவரோட மனசை விளங்காமல் நடந்து கொள்வது வெறுமனே அவங்களுக்கு விரக்தியை உருவாக்கும். நம்ம யாரும் பார்க்குறாங்க, நம்மளோட பிரச்சனையை யாரும் அட்ரஸ் பண்ணுறாங்க. இப்போது பேரண்ட்ஸ் வீட்டில் பிள்ளைகள்கிட்ட நடந்து கொள்கிற விடயம்னால நிறைய பேர் சூசைட் பண்ணுவாங்க. இல்லாட்டினா பாடசாலையில் நடந்து கொள்கிற விடயம், குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ இந்த யூனிவர்சிட்டியில் ரேகிங் பண்ணுறதுனால, பாடசாலைகளில் பிள்ளைகள் ஒரு பிள்ளையை தனிமைப்படுத்துறது, புல்லிங் பண்ணுறது, ட்ராமா க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால கண்டிப்பாக ஒரு பிள்ளை சூசைட் அட்டம் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படி பண்ணிட்டாங்க, உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு இந்த பிள்ளைகள் மற்ற பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸ் என்னை தனிமைப்படுத்தப்படுறாங்க, என்ன தனிமையாக்குறாங்க, இப்போ சாப்பிட்ற போகிற நேரம் சரி என்னை கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாங்க, என்னை ஒரு மாதிரி வெறுமனே தனியாக்கி வச்சு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிற நேரம் நீங்கள் ஒரு உளவியலாளராக இருந்து அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்து? உண்மையிலேயே யாரையும் தனிமையாக்க மாட்டாங்க. நமக்கு ஒரு பொறுப்பு ஒன்று இருக்குது, நம்மளை சமூகத்தில் ஒரு அங்கீகாரமான ஒரு ஆளாக வைத்துக்கொள்வது. அதாவது நம்மளோட சமூக தொடர்புன்றது முக்கியம். அந்த ஸ்கில்ஸ் குறையும் போது தான் நாங்கள் அது ஒரு சோஷியல் ஸ்கில், சமூக திறன்கள்னு சொல்லுவோம். ஒரு ஆளோட அழகாக பேசுகிறது, கண்ணை பார்த்து பேசுகிறது, தன்னோட பிரச்சனைகளை விருப்பு வெறுப்புகளை இன்னொரு ஆள்கிட்ட சொல்கிறது, அவங்களோட தொடர்ந்து உறவுகள் நல்ல முறையில் மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு இருக்கிற பொறுப்பு இன்னொரு ஆள். அதாவது நாங்கள் சொல்கிறோம், நல்ல இடைத்தொடர்பு இருக்கும் நமக்கு. நம்மகிட்ட அப்படியான வீக்னஸ் இருந்தால் நமக்கு இவங்களோட மட்டும் தான் பேசலாம், இப்படி இருக்கிற ஆக்களோட மட்டும் தான் நடந்து கொள்ளலாம், நம்மளை கூப்பிட்டா தான் நம்ம போவோம், இப்படி நம்மளே ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்து கொண்டால் நமக்கு யாரும் வரமாட்டாங்க. ஸோ நான் அவங்களுக்கு கைட் பண்ணுவேன், உங்களோட சமூக திறன்களை கூட்டிக்கணும், நமக்கு தேவையானதை கேட்க தெரிஞ்சிருக்கணும், கூடாதுன்னு சொல்ல தெரிஞ்சுக்கணும், நமக்கு ஏதாவது ஒரு நோட்ஸ் தேவைன்றால் வாயை திறந்து கேட்கணும். அப்படி இருக்குது தானே. ஆகவே நான் நினைக்கிறேன், நம்மளோட சமூக திறன்களை நாங்கள் வளர்த்துக்கொள்கிறதுக்கு நாங்கள் கைட் பண்ணுவோம். நமக்காக வேண்டி மற்ற யாருமே வெயிட் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் அதுக்கு இன்வால்வ் ஆகி நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு சமூகத்தில் நல்ல ஒரு உறவுகளை மெயின்டைன் பண்ணிட்டு போனால் யாரும் நம்மளை தனிமைப்படுத்த மாட்டாங்க. இறுதியாக நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியும் இதுதான். குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ பெற்றோர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கிற அண்ணன் தங்கச்சி எல்லாருமே, அதாவது வீட்டில் இருக்கிறவங்க உடன்பிறப்புகள் தான் பாதிக்கு பாதி அவங்களோட வாழ்க்கையிலே இருக்கிறது. அவங்களா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி நான் ஒர்க் பண்ணுற அந்த ஆஃபீஸ் கலீக்ஸாக இருக்கட்டும். ஸோ இப்படி நிறைய பேர் ஒரு பிள்ளை யாரோ ஒருத்தவங்க தனிமைப்படுத்திட்டாங்க, சூசைட் அட்டம் பண்ண போகிறாங்க அப்படின்னா எல்லாரோட பங்கும் இதில் இருக்குது. அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்து, அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், சமூகத்தில் நாங்கள் நடைமுறைப்படுத்த காரணிகள் என்ன அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? உண்மையிலேயே சமூகத்தில் நீங்கள் யாராவது ஒரு மனிதனை கண்டுபிடிச்சா, அது அநேகமாக இளைஞர்களாக யுவதிகளாக இருக்கலாம், ஏதாவது ஒரு வார்த்தையோட சரி விட்டுட்டாங்கடா, நான் இந்த உலகத்துலேருந்து போயிட்டு இருக்கிறேன், எனக்கு போதும் அம்மா அப்பா. சில பிள்ளைகள் நீங்கள் சொன்ன மாதிரி விட்டு வேற துரத்துவாங்க, அம்மா அப்பா போயிடு போதும். அது 2-3 முறை சொன்னால் 3வது முறை போயிடுவாங்க குழந்தைங்க. இந்த வார்த்தைகளையும் யூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் பைத்தியம், மென்டல் டிஸார்டர் அப்படிங்கிற அதெல்லாம் பெற்றோர் பேசுகிற. இப்போ நான் நினைக்கிறேன் அதெல்லாம் இப்போ இருக்கிற பிள்ளைகளோட பேசப்படாது. அவன் எத்தனை ஆண்டுன்னு பார்க்க அவனை திரும்ப அம்மாவுக்கு சொல்லுவாங்க. நான் கிட்டத்தில் ஒரு அதாவது ப்ரூம் எடுத்து அடித்த அம்மா ப்ரூமால் அடிச்சிருக்கிறாங்க 6ஆம் ஆண்டில், அவன் 8ஆம் ஆண்டில் அடிச்சிட்டாங்க அம்மாவுக்கு. அவள் தான் கிரேட். நீங்கள் யாருன்னா இந்த பிள்ளைகள் ஆல்ஃபா ஜென்ரேஷன் தானே, நம்ம எல்லாம் டிஜிட்டலில் இருக்க, இவங்கெல்லாம் சரி ஸ்பீடாக தான் போயிட்டு இருப்பாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி லேட்டாக ரிசல்ட் கிடைக்காது. பேரண்ட்ஸு சொல்கிற முக்கியமான அட்வைஸர் தான், நீங்கள் எதை போடுறீங்க நாளைக்கு ரிசல்ட்ஸ் வரும். ஒரு வார்த்தைகளாக இருக்கலாம், அணுகுமுறையாக இருக்கலாம், டக்குன்னு ரிசல்ட்ஸை காட்டிட்டு தான் இருப்பாங்க. போங்கன்னு சொன்னால் போய்த்துடுவாங்க. நீங்கள் நினைக்கப்பட பழைய காலத்தில் பிள்ளைகள் யோசிச்சு தான் இருப்பாங்க, பேக் எடுக்கிறது இல்லை, பேக் எடுக்க மாட்டாங்க, சும்மா ஃபோனை மட்டும் எடுத்துகிட்டு போய்த்துருவாங்க, விட்டு போய்த்துருவாங்க.
நிறைய பெற்றோர் விரட்டுவாங்க தானே, போங்க இனி இருக்காது, இந்த போதும் நம்மளோட மானம் மறுவாதி எல்லாம் நீங்கள் போக்கிட்டாங்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து தற்கொலை தனிமைப்படுத்தலுக்கு காரணம். ஆகவே சூழலை நீங்கள் கவனமாக அரேஞ்ச் பண்ணிக்கொள்ளணும். பாடசாலை இருக்கலாம், பாடசாலையில் மாடிகள் இருக்குது, அதுகளெல்லாம் நாங்கள் கவனமாக இருக்கோம். பாதுகாப்பு தான் பிள்ளைகளை வளர்க்குறதுல பாதுகாப்பு, அன்பு, அரவணைப்பு நாங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். சூசைட் சம்மந்தப்படுத்தி நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் நினைக்கிறேன், இப்படியான ஒரு ஆளை கண்டால் அந்த சூழல் இருக்கிற இப்படியான சந்தர்ப்பங்கள் நடக்காமல் கவனமாக இருக்கும். கூறிய ஆதியங்களாக இருக்கலாம், மாத்திரைகளாக இருக்கலாம், மாடிகளாக இருக்கலாம், தனிமையாக இருக்கிற இடங்களாக இருக்கலாம். இவைகளில் நீங்கள் அவதானமாக இருக்கணும். தொழில்வான்மையான ஒரு ஆளோட ஒரு இன்டர்வென்ஷன்ஸை கட்டாயம் நீங்கள் அவசரமாக அவரை எடுத்து கொடுக்கணும். தொழில்வான்மையான முறையில் நீங்கள் அவரை அணுகணுன்றது தான் முக்கியம். பொறுப்பான அடுத்த அதாவது பாடசாலை மற்ற நிறுவனங்கள் இருக்கிற தலைவர்களும் இந்த விடயத்தில் அவதானமாக இருக்கணும். நம்மக்கிட்ட வர மாணவர்களாக மாணவிகளாக இருக்கலாம், எல்லாரும் நம்மகிட்ட இருந்து பெற்றோர்கிட்ட போங்காட்டி முழு பொறுப்பும் அவங்களுக்கு இருக்குன்றது முக்கியம். எல்லாருக்கும் அப்பா பெற்ற தாய் தந்தையர்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தெரியாத விஷயத்தை தெரியான்னு சொல்லி யார்கிட்ட சரி போய் கேட்டு படிச்சுக்கொள்கிற பழக்கம் இருக்கணும். நம்ம யார்ட்டையும் கேட்க மாட்டோமே, நம்மகிட்ட பொருட்கள் மாதிரி தான் இது வாழ்க்கையை நடத்துகிறாங்க. யார்கிட்ட நம்ம ஒரு பொருளும் கேட்க மாட்டோம் தானே. அது மாதிரி நம்மளோட பையனுக்கு இப்படியெல்லாம் பிரச்சனைக்கு யார்கிட்ட சொல்ல மாட்டோம், கேட்க மாட்டோம். அவன் மாடியால் பாஞ்சித்து போகிறது அம்மா அப்பா சமூகத்துக்கே சொல்லிக் கொடுப்பாங்க, நம்மளோட பிள்ளை பாஞ்சுன்னு. கண்டிப்பாக. ஆகவே இப்படியான சந்தர்ப்பங்கள் யாருக்கும் வரக்கூடாது. கண்டிப்பாக நிறைய விடயங்கள் வந்து உளவியலாளர் அகமட் இஃப்திகார் வந்து இன்றைய தினம் வந்து கலந்துரையாடிருந்தாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் பிள்ளைகள் வந்து கெட்ட வார்த்தைகளை வந்து பேச மாட்டாங்க, கேட்ட வார்த்தைகளை மட்டும்தான் எப்பயுமே வந்து பேசுவாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த தற்கொலை அப்படிங்கிறது வந்து எதுக்குமே வந்து முடிவு கிடையாது. உங்களுக்கு வந்து தற்கொலை எண்ணங்கள் அப்படி வந்து தூண்டுச்சு அப்படின்னு சொன்னால் சுற்றி இருக்கிறவங்க வந்து இந்த க்ளோஸான சர்க்கிள் கிட்ட போய்ட்டு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. என்ன நடந்துச்சு, என்ன மாதிரியான விடயங்கள் வந்து இன்றைக்கி நடந்துச்சு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தோணுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து கிட்ட இருக்கிறவங்க கிட்ட கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மாத்திரம் இல்லை, பேரண்ட்ஸ் வந்து இப்படி நினச்சிப்பாங்களோ தெரியலையே, பேரண்ட்ஸ் வந்து இப்படி சொல்லிட்டாங்களோ தெரியலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விரக்தியில் இருந்தாலுமே கூட கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு உளவியலாளரோ இல்லாட்டினா வந்து பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சரி நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லா விடயங்களுக்குமே வந்து கண்டிப்பாக வந்து தீர்வு இருக்கு இல்லையா. தற்கொலையை முழுமையாக தவிர்க்கலாம். அப்படியான சூழல்களை இருந்து நம்மளோட பிரச்சனைகளை தற்கொலை ப்ரிவென்டபிள், அதாவது தற்கொலையை தவிர்க்கலாம். அந்த பிரச்சனைகள் வராமல் நீங்கள் நமக்கு குறைத்து கொள்ளலாம். நன்றிகள். இப்படியான நிகழ்ச்சிகள், காலத்துக்கு தேவையான நிகழ்ச்சிகளை ஆதவன் டிவி தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கதைப்போம் உளவியல் சார் பிரச்சனைகள், சமூகத்துக்கு பிரயோஜனமான பிரச்சனைகள், சமூகத்துக்கு பிரச்சனையான கருத்துரைகளை நாங்கள் எங்களோட பார்வையாளருக்காக வழங்குவோம். தற்கொலை வந்து கண்டிப்பாக வந்து தடுக்கலாம். அதே ஒரு முடிவாக இருக்கக்கூடாது. எப்பயுமே எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து முடிவு இருக்குது, ஆனால் தற்கொலைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு முடிவு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தற்கொலை நாங்கள் பண்ணிக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கும் அதுக்கும் வந்து முடிவு இருக்குது. நிறைய விடயங்களில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம், ட்ராவல் பண்ணலாம், நிறைய கதைகள் வாசிக்கலாம், இந்த மாதிரியான நிறைய விடயங்கள் இருக்குது. தற்கொலை ஒரு முடிவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தினம் வந்து இந்த காலகட்டத்திற்கு தேவையான நிறைய விடயங்களை வந்து சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக சொல்லப்போனால் தற்கொலை சம்பந்தமாக இவ்வளோ நேரம் வந்து நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அழகாகவும் பயனுள்ள மாதிரியும் வந்து பதில் சொல்லியிருந்தீங்க. அதற்காக தமிழே வணக்கம் குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. வணக்கம்.